அன்பிற்கினிய நாஞ்சில்நாத நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இயேசுவின் பாடுகளை தியானிக்கிற இந்த தவக்காலத்தின் 9வது நாளாகிய இன்று, இன்றைய வாசகங்கள் மூலமாக இயேசு நமக்கு தரும் அழைப்பு, எவ்வாறு நாம் அவரிடம் ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அன்புள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடம் கேட்கும்போது நீங்கள் எவற்றையெல்லாம் கொடுக்கிறீர்களோ, உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடம் மீனை கேட்டால் நீங்கள் கல்லை கொடுப்பீர்களா? அப்பத்தை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கே, தீயோர்களாகிய நம்முடைய பிள்ளைகளுக்கே நாம் எது செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும், எந்தெந்த நாட்களில் என்னென்ன தேவைகளை செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் நம்மை எல்லாம் படைத்த கடவுள், நம்மை தாயின் கருவறையிலிருந்து இந்நாள் வரைக்கும் படைத்து நம்மளை வழிநடத்தி வருகிற நம் அன்புள்ள தகப்பன், நாம் அவரிடம் கேட்கும்போது நமக்கு தன்னுடைய வாசல்களை திறந்து தர தயாராக இருக்கிறார். திருப்பாடல் 34:5 இவ்வாறு சொல்கிறார், என்னை நோக்கி பார்த்தோர் முகம் மகிழ்ச்சியால் விழுந்தனர், அவர்கள் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த தவ காலத்திலே நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்கிற போது நிறைய நேரங்களை நாம் சோதனைக்கு உள்ளாகிறோம். நான் கேட்க கேட்க ஆண்டவன் எனக்கு என்னது கிடைத்தது? நான் பல நாளாக என்னுடைய தேவைக்காய் நான் போராடி கொண்டிருக்கிறேனே, பல நாட்களாக என்னுடைய தேவைகள் நிறைவேறப்படவில்லையே என்று நாம் சில வேளைகளிலே சோர்ந்து போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், இடைவிடாது என்னை நோக்கி ஜெபிக்கிற உனக்கு நான் இந்த வாசல்களை திறக்க, உன்னுடைய தேவைகளை சந்திக்க நான் இதோ உன்னை காத்திருக்க என்று சொல்கிறார். அன்பு சகோதரமே, தவ காலத்திலே நாம் இடைவிடாது ஜெபிக்கிற போது சோர்ந்து போகாமல், என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, என்னை படைத்த தகப்பன், என்னுடைய தேவையை அறிந்த தகப்பன், எனக்கு எப்போது தர வேண்டும் என்பதை எதிர்பார்த்திருக்க தகப்பன், என்னுடைய தேவையை அறிந்து எப்போது தருவார் என்ற நம்பிக்கை நாம் தளர விடாமல், நம்பிக்கையோடு சோர்ந்து போகாமல், ஆண்டவரை நோக்கி இடைவிடாது, ஆண்டவரை நோக்கி சோர்ந்து போகாமல், என் தேவன் எனக்கு எப்போது தர தயாராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையை மட்டும் நாம் கைவிட்டு விடாமல், இடைவிடாது அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்ற வார்த்தை நமக்கு இந்த நாட்களை தருகிறது. இன்னும் ஒரு நம் சிந்திக்க அழைக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாளிலே, மத்தேயு 7:2 சொல்கிறார், ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இறைவாக்குகளும் திருச்சட்டம் கூறுவது இதுவே. நாம் ஆண்டவரிடம் இதையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரும் நம்முடைய தேவைகளை, வேண்டுதல்களை கேட்டவராய் ஒவ்வொரு நாள் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப நிறைவேற்றி வருகிறார். ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது, ஆண்டவர் ஒரு பொன்மிதியாக நமக்கு நாளில் தருகிறார். என்ன எதிர்பார்க்கிறது என்றால், என்னை நோக்கி கேட்கிற மகளே, என்னை நோக்கி கேட்கிற மகனே, ஒவ்வொரு நாளும் நான் தருகிறதை நீ எதிர்பார்த்து செயல்படுகிற மகனே, உன்னிடமும் பிறர் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அவற்றையும் நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் ஆசைப்படுகிறார். இந்த நாள் நான் ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை பிறருக்கும் எத்தனையோ மக்கள் இந்த நாளில் தேவைகளோடு காத்திருக்கிறார். நமக்கு நினைக்கலாம், நம் பிறர் என்னென்ன அன்பு செலுத்த மாட்டாங்களா, பிறர் என்ன இரக்கம் காட்ட மாட்டாங்களா, என்னுடைய தேவைக்கு யாராவது உதவ மாட்டாங்களா, நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா இதே எதிர்பார்ப்பு நம்மிடமிருந்து இன்னும் ஒருத்தர் எதிர்பார்த்தே கொண்டிருப்பாங்க. இவங்க மூலமா எனக்கு இந்த உதவி கிடைக்காதா, இவங்க மூலமா எனக்கு அன்பு கிடைக்காதா? எத்தனையோ உறவுகள் நம்முடைய அன்புக்காய் ஏங்கி கொண்டிருக்கிறது, எத்தனையோ உறவுகள் நம்முடைய உதவிக்காய் ஏங்கி கொண்டிருக்கிறது, எத்தனையோ உறவுகள் நம்முடைய வார்தலான வார்த்தைகளுக்காய் ஏங்கி கொண்டிருக்கிறது. பிறர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறதையோ அவற்றை நீயும் பிறருக்கு செய் என்று சொல்கிற இந்த இறைவார்த்தையின் மூலமாக இந்த தவ காலத்தில் நான் ஆண்டவரிடம் ஜெபித்து அவரிடம் பெற்றுக்கொள்வது மட்டும் அன்றி, நானும் பிறருக்கு இந்த தவ காலத்தில் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ, என் பக்கத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், என்னுடைய உறவு நிலையாக இருக்கட்டும், இல்லை பக்கத்து பங்கில் உள்ளவர்களா, என்னுடைய பங்கில் உள்ளவர்கள் எந்த தேவையில் இருக்கிறார்களோ அந்த தேவைகளை அறிந்து நானும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மகளாக, நல்ல மகனாக உருமாற வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் தீர்மானம் எடுத்து வாழ வேண்டும் என்று அன்பு இறைவன் நமக்கு கற்றுத் தருகிறார். எனவே இந்த நாள் ஆண்டவர் தந்த இறை வார்த்தையின் மூலமாக தந்த 2 மன்னா, ஆண்டவரை நோக்கி, ஒன்றாவது, நான் ஆண்டவரை நோக்கி இடைவிடாது ஜெபிக்க வேண்டும். எந்த வேளையிலும் சோர்ந்து போகாமல், எந்த துன்ப வேளையில் நான் துவண்டு போகாமல் ஆண்டவரை நோக்கி இடைவிடாது நான் கேட்கிற போது நிச்சயமாக என்னுடைய தேவைகளை சந்திக்க தயாராக இருக்கிறார். 2வது, நாம் எடுக்கக்கூடிய தீர்மானம் என்னவென்றால், இந்த தவ காலத்தில் நான் பிறருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும், என்னால் முடிந்த இரக்க செயல்களை செய்ய வேண்டும், என்னால் முடிந்த அன்பு கரங்களை நான் அவர்களுக்கு நீட்ட வேண்டும் என்று நாம் இந்த நாளிலே தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று இறை வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது. அன்பு தந்தையே,
இந்த நாளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமானவரே, இதோ இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த இந்த மன்னாவின் மூலமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் நீர் எங்களுக்கு தந்த இந்த இறை வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் சோதனைகள் நடந்தாலும் ஆண்டவரே, அதை பற்றி நாங்கள் துவண்டு போகாமல், சோதனைகளை கண்டு நாங்கள் விழுந்து கிடக்காமல், துன்பங்களை கண்டு நாங்கள் துவண்டு போகாமல், என் தகப்பன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு மீண்டும் தருவார் என் நம்பிக்கையோடு இடைவிடாது அவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர், எந்த வேளையிலும் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை எங்கள் நம்பிக்கை இழந்து, இந்த திரு அவையின் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போகாமல் உம்மை மாத்திரமே பற்றி வாழக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் வாழவும். இரண்டாவது ஆண்டவரை, நீர் எங்களுக்கு பிறர் எங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அவற்றை நாங்களும் பிறருக்கு செய்து வாழக்கூடிய நல்ல உள்ளத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் இந்த நாளிலே தந்திரல வேண்டும் என்று அன்பு இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென்.